ஜனவரி பிப்ரவரி மாத உம்ரா ஆஃபர். விமான டிக்கெட், விசா, உணவு, தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து சேவைகள் கட்டணம் வெறும் 75,000 ரூபாய் மட்டுமே. மக்கா, மதீனா மற்றும் ஜியாரத் பயணங்கள். மரியம் ஹஜ் சர்வீஸ், மேற்கு மாதா கோவில் தெரு, ராயபுரம், சென்னை. அமெரிக்காவையே அலறவிட்ட ஏமன் கடற்படை. விமானம் தாங்கி போர்க்கப்பல் மீது அதிரடி தாக்குதல். ஏமன் ஹவுதிகளின் தரைப்படை இஸ்ரேல் விமான நிலையம் மற்றும் மின் நிலையத்தை தாக்கி கொண்டிருந்த அதே தருணத்தில் கடற்படை செங்கடலில் அமெரிக்க கப்பலை அதிரடியாக தாக்கியுள்ளது. ஏமன் ஹவுதி கடற்படை, ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமானப்படை ஆகியவை ஒன்றிணைந்து அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலான USS ஹாரி எஸ். ட்ரூமன் இதனை தாக்கியுள்ளதாக ஹவுதி செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹியா சாரி தெரிவித்துள்ளார். ஏமன் மீது பெரும் வான்வழி தாக்குதலை நடத்த படைகள் தயாராகி வந்ததாகவும் இந்த தாக்குதல் மூலமாக அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். ஒரே நேரத்தில் 2 அதிரடி அட்டாக். ஏமனால் நிலைகுலைந்து போன இஸ்ரேல். இஸ்ரேலில் 2 பெரிய அளவிலான இராணுவ தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஏமன் ஹவுதிப்படை அறிவித்துள்ளது. முதலில் யாஃபாவில் உள்ள பென் குரியன் விமான நிலையம் மீது ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக தெற்கில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அல் குதுஸில் உள்ள மின் நிலையத்தை சுல்ஃபிகார் ரக பாலிஸ்டிக் ஏவுகணையை கொண்டு தாக்கியுள்ளது. இந்த 2 தாக்குதல்களும் வெற்றியடைந்ததாக ஏமன் அறிவித்துள்ளது. ஐநாவில் பகிரங்க எச்சரிக்கை. ஹவுதிகளை மிரட்டி பார்க்கும் இஸ்ரேல். ஹமாஸ் ஹெஸ்புல்லாவிற்கு ஏற்பட்ட அதே கதிதான் ஏமன் ஹவுதிகளுக்கும் ஏற்படும் என ஐநாவில் இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திங்களன்று ஐநாவுக்கான இஸ்ரேலின் தூதுவர் இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்துமாறு ஏமனின் ஹவுதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதே நிலை தொடர்ந்தால் ஹமாஸ், ஹெஸ்புல்லா போன்றவர்களுக்கு ஏற்பட்ட மோசமான நிலைதான் ஹவுதிகளுக்கும் ஏற்படும் என கூறினார். ஈரான் உட்பட மத்திய கிழக்கில் எந்த இலக்கையும் தாக்கும் திறன் இஸ்ரேலுக்கு உள்ளது என்றும் ஈரான் பினாமிகளின் தாக்குதல்களை இஸ்ரேல் சகித்து கொள்ளாது என்றும் கூறினார். எங்களை அழிக்க நினைத்த ஹமாஸ், ஹெஸ்புல்லா மற்றும் அல் ஆசாதிற்கு என்ன நடந்தது என்பதை ஹவுதிகளுக்கு நினைவூட்டுவதாகவும், இது அச்சுறுத்தல் கிடையாது, இது ஒரு வாக்குறுதி, நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்பட்ட பரிதாபகரமான நிலை உங்களுக்கும் ஏற்படும் என பகிரங்கமாக எச்சரித்தார். 395 ஆக்கிரமிப்பு வீரர்கள் பலி. தொடர் பின்னடைவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை. திங்கட்கிழமை வடக்கு காசாவில் நடந்த சண்டையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர் பலியானதோடு 8 ஆக்கிரமிப்பு வீரர்கள் படுகாயமடைந்தனர். காஃபிர் படையணியின் நெட்சா யஹூதா பட்டாலியனைச் சேர்ந்த யூரியல் ஃபெட்டர்ஸ் என்ற 23 வயது ஆக்கிரமிப்பு வீரர் உயிரிழந்ததாகவும் காயமடைந்த 8 பேரில் 3 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இஸ்ரேல் இராணுவம் அறிவித்துள்ளது. ஆக்கிரமிப்பு வீரரின் மரணத்திற்கு அவரது சொந்த நகரமான பெய்டார் இல்லில் முனிசிபாலிட்டி இரங்கல் தெரிவித்துள்ளது. வடக்கு காசாவில் ஃபீட் ஹவுனில் உள்ள ஒரு கட்டிடத்திற்குள் இருந்து வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆக்கிரமிப்பு வீரர் யூரியல் ஃபெட்டர்ஸ் உயிரிழந்தார். இவருடன் சேர்த்து ஹமாஸுடன் நடைபெற்ற தரைப்படை தாக்குதலில் 395 ஆக்கிரமிப்பு வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. பணைய கைதிகளை ஒப்படைத்தாலும் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் நெதன்யாகு செய்ய போகும் சதி. பணைய கைதிகளை ஒப்படைத்த பிறகும் காசாவுடனான போர் தொடரும் என கடந்த வாரம் உயர்மட்ட கூட்டத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்தாலும் இலக்குகளை முடிப்பதற்காக மீண்டும் இஸ்ரேல் போரை தொடரும் என்றும் அதனை ஒப்பந்தத்தால் தடுக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த கருத்து தற்போது பணைய கைதிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வரும் குழுக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஹமாஸ் நிரந்தர போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி வரும் நிலையில் இது ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. விடுவிக்கப்பட்ட 100 பணைய கைதிகளில் 1/3 பங்கை மட்டுமே பார்க்கும் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு நெதன்யாகு அழுத்தம் கொடுத்துள்ளார். இதற்கு ஹமாஸ் தரப்பிலும் இறங்கி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு கட்டமாக பணைய கைதிகளை ஒப்படைக்கும் போதும் ஆக்கிரமிப்பு படை நாட்டை விட்டு பகுதி வாரியாக வெளியேறவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
சேனல் 12 வெளியிட்டுள்ள இந்த செய்தி உறுதிப்படுத்தியுள்ள இஸ்ரேல் இராணுவ அதிகாரி ஒருவர் இஸ்ரேல் ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் சொன்னாலும் தனது லட்சியத்தை அடைவதற்காக மீண்டும் போரில் இறங்கும் என தெரிவித்துள்ளார். இன அழிப்பிற்கு மத்தியில் புத்தாண்டிற்குள் நுழையும் பாலஸ்தீனம். சர்வதேச நாடுகளின் மௌனத்தை சாடிய ஜனாதிபதி குழு. பட்டினி, இன அழிப்பு, கட்டாய இடப்பெயர்வு என இஸ்ரேலால் எண்ணற்ற துன்பங்களுக்கு மத்தியில் பாலஸ்தீன மக்கள் புத்தாண்டிற்குள் நுழைய உள்ளதாக பாலஸ்தீனத்தில் உள்ள தேவாலய விவகாரங்களுக்கான உயர் ஜனாதிபதி குழு வேதனை தெரிவித்துள்ளது. கடந்த 14 மாதங்களாக பாலஸ்தீனத்தில் நடந்து வரும் மிருகத்தனமான இனப்படுகொலைக்கு சர்வதேச நாடுகளின் மௌனமும் உடந்தையாக இருப்பதாக கூறியுள்ளது. புதிய கிரிகோரியன் ஆண்டை முன்னிட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் டாக்டர் ராம்சி கௌரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக வெளிப்படையான இனப்படுகொலையை நடத்தி வருவதாக இக்குழு தெரிவித்துள்ளது. இது பாலஸ்தீன பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், ஆண்கள், நிலம், புனித தலங்கள், முக்கிய உள்கட்டமைப்புகளை அழிப்பதோடு கமால் அத்வான், இந்தோனேசியன், அல் வஃபா, பாப்டிஸ்ட், அல் அவுதா மற்றும் பிற மருத்துவமனைகளை அழித்து எரித்ததன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. காசா இனப்படுகொலையால் டேமேஜ் ஆன இமேஜ். 12,869 கோடி வாரி இறைக்கப் போகும் இஸ்ரேல். இஸ்ரேல் 2025ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டில் ஹஸ்பரா எனப்படும் உலகளாவிய பிரச்சாரத்திற்காக வெளியுறவுத்துறைக்கு $150 மில்லியன் ஒதுக்கியுள்ளது. இந்திய ரூபாயில் கணக்கிட்டால் இதன் மதிப்பு 12,869 கோடி ரூபாயாகும். காசாவில் நடந்து கொண்டிருப்பது போர் அல்ல, இஸ்ரேல் செய்யும் இனப்படுகொலை என்ற கருத்து தற்போது உலக அளவில் வேகமாக பரவியுள்ளது. இதனை மாற்றுவதற்கான விளம்பரங்களுக்காக செலவிட வெளியுறவுத்துறைக்கான நிதியை திடீரென 20% அதிகரித்துள்ளது. இந்த நிதியை கொண்டு அமெரிக்காவில் உள்ள யூத அமைப்புகள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்களுக்கான அமைச்சகத்தின் உதவியோடும் அங்குள்ள கல்லூரி வளாகங்கள், சமூக ஊடக தளங்கள் மற்றும் சர்வதேச பத்திரிகைகளில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செய்திகளை பரப்ப திட்டமிட்டுள்ளது. சமீபத்தில் காசாவில் செயல்பட்டு வந்த கடைசி மருத்துவமனையான கமால் அத்வான் மருத்துவமனையை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தீக்கிரையாக்கியது. இச்சம்பவத்தை ஐநா முதல் அரபு நாடுகள் வரை அனைத்துமே இஸ்ரேலை கடுமையாக கண்டித்தது குறிப்பிடத்தக்கது. லெபனான், சிரியாவிற்கு உதவ முன்வந்த துருக்கி. இரு நாடுகளுக்கும் மின்சாரம் வழங்க தயார். லெபனான் மற்றும் சிரியாவிற்கு மின்சாரம் ஏற்றுமதி செய்ய துருக்கி தயாராக உள்ளதாக துருக்கியின் எரிசக்தித்துறை அமைச்சர் அல் பார்ஸ்லான் பைரக்டார் தெரிவித்துள்ளார். சிரியாவின் எரிசக்தி உள்கட்டமைப்பை மதிப்பிடுவதற்கு துருக்கிய பிரதிநிதி ஒருவர் ஏற்கனவே டமாஸ்கஸில் இருப்பதாக கூறியுள்ள அவர், துருக்கி செல்ல உள்ள தூதுக்குழுவில் சிரியாவின் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு அதன் பொருளாதாரத்தை மேம்படுத்த எவ்வாறு உதவும் என்பதை ஆராயக்கூடிய நிபுணரும் இடம்பெறுவார் என்றார். மேலும் துருக்கி சிரியாவில் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ள புதிய நிர்வாகத்திற்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளதாகவும் தற்போது சிரியாவில் நிலவும் மின்சார தட்டுப்பாட்டை போக்க உதவ முன்வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சிரியாவில் நடந்து முடிந்த உள்நாட்டு போரால் மின்சார கட்டமைப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தற்போது சிரியாவில் உள்ள மக்கள் தங்களது மின்சார தேவைக்காக ஜெனரேட்டர்களை மட்டுமே நம்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் ஃபஜ்ர் சர்வதேச திரைப்பட விழா 2025 மே மாதத்தில் தொடங்க உள்ளதாக அறிவிப்பு. ஈரானில் ஆண்டுதோறும் நடக்கும் சர்வதேச ஃபஜ்ர் திரைப்பட விழா மே மாதம் நடைபெற உள்ளது. 2014ஆம் ஆண்டில் இந்த விழாவில் பங்கேற்பதற்கான சர்வதேச படங்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரிக்கப்பட்டது. அதன் பின்னர் 7 வருடங்களுக்கு பிறகு சர்வதேச ஃபஜ்ர் திரைப்பட விழாவை சர்வதேச திரைப்பட தயாரிப்பாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு முதல் தர விழாவாக அங்கீகரித்தது. அதாவது கேன்ஸ், பெய்ஜிங் உள்ளிட்ட 15 சர்வதேச திரைப்பட விழாக்களின் பட்டியலில் ஈரானின் ஃபஜ்ர் சர்வதேச திரைப்பட விழாவும் இடம் பிடித்துள்ளது. ஃபஜ்ர் திரைப்பட விழாவின் தேசிய மற்றும் சர்வதேச பிரிவுகளில் புதுப்பிக்கப்பட்ட பிரிவுகளை மேம்படுத்தியது சர்வதேச அளவில் பாராட்டுகளை ஈர்க்கும் என சினிமா நிபுணர் அமீர் ஹொசைன் அல் மொஹோடா தெரிவித்துள்ளார். பணைய கைதிகள் உயிரை பணயம் வைத்த நெதன்யாகு. ஹமாஸ் போராட்ட கரார் கண்டிஷன்.
ஒவ்வொரு கட்டமாக பணைய கைதிகளை விடுவித்த பிறகும் போர் தொடரும் என மத்தியஸ்தர்களிடம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளது காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் கோரிய 34 உயிருள்ள பணைய கைதிகளில் 22 பேரை மட்டுமே விடுவிக்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தரப்பிலிருந்து முன்மொழியப்பட்டவர்களில் முதல் கட்டத்தில் யார் விடுவிக்கப்படுவார்கள் என்பதில் நீடித்து வரும் குழப்பத்தால் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் பட்டியலில் உள்ள 34 பணைய கைதிகளில் 22 பேரை விடுவிக்க தயாராக இருப்பதாகவும், ஆனால் மற்ற 12 பேரை விடுவிக்க ஒப்புக்கொள்ள மறுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு பதிலாக முதல் கட்டத்தில் பணைய கைதிகள் மற்றும் இறந்த 12 பணைய கைதிகளின் உடலை ஒப்படைக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலில் 6வது முறையாக பரவும் பறவை காய்ச்சல். நெத்தனியாகு வீட்டிற்கு அருகே 19,000 வான்கோழிகள் அழிப்பு. இஸ்ரேலில் 6வது முறையாக பறவை காய்ச்சல் தீவிரமாக பரவி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக மத்திய இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவுக்கு அருகில் உள்ள மோஷவ் கஃபர் விட்கின் என்ற இடத்தில் உள்ள வான்கோழி பண்ணையிலும் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டது. இதனை கட்டுப்படுத்த 19,000 வான்கோழிகள் அழிக்கப்பட்டதோடு பண்ணையை சுற்றிலும் சுமார் 10 கிலோமீட்டர்கள் தனிமைப்படுத்தப்பட்டன. பறவைகள் மற்றும் கோழிகளை வளர்ப்பவர்கள், அதேபோல் இலவச கூடுகளை கொண்ட விவசாயிகள் தங்கள் பறவைகளை கட்டிடங்களுக்குள்ளேயே வைத்திருக்கவும், இடம்பெயர்ந்த காலத்தில் காட்டுப்பறவைகளால் ஏற்படும் தொற்று அபாயத்தை குறைக்க திறந்த பகுதிகளில் சுற்றித் திரிவதை தடுக்கவும் இஸ்ரேல் சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நடப்பு ஆண்டில் மட்டும் வடக்கு இஸ்ரேலில் 4 முறையும், ஜெருசலேமில் 1 முறையும் என 5 முறை பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவமனையில் பெஞ்சமின் நெதன்யாகு அனுமதி. மருத்துவ குழு வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை. காசா இஸ்ரேல் இடையிலான போர் ஓராண்டை கடந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து அவர் ஜெருசலேமில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் சிறுநீர் பாதை தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவருக்கு புரோஸ்டேட் அகற்றும் அறுவை சிகிச்சை, மயக்க நிலையிலிருந்து கண் விழித்து சுய நினைவுடன் இருப்பதாகவும், தற்போது வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ள அவர் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவ குழு தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் நெதன்யாகுவிற்கு குடலிறக்க அறுவை சிகிச்சையும், அதற்கு முன்னதாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பேஸ்மேக்கர் பொருத்துவதற்கான இருதய அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது.